பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இப்ப சக்திவேலுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம அம்மா தான் பொண்ணு வீட்ல போயிட்டு சொல்லி கல்யாணத்தையே நிப்பாட்டியிருக்கிறாங்க, நிச்சயதார்த்தையே நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கர கோவமா வந்து தன்னோட அம்மாவ கூப்பிட்டு திட்டுன்னு திட்டிப்புட்டு, "உனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்ல இடமே இல்ல" அப்படின்னு சொல்லி வீட்ட விட்டு வெளியில போக சொல்றாப்புல. உடனே நம்ம பழனி, அம்மாவ எப்படி வீட்ட விட்டு வெளியில போக சொல்ல முடியும்? அம்மாவுக்கும் இந்த வீட்ல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இது என்னோட அப்பாவோட சொத்து, அம்மாவுக்கெல்லாம் இடம் இல்ல. நம்ம 3 பேத்துக்கு தான் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த அப்பத்தாவ தர தரன்னு கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து வீட்ட விட்டு வெளியில தள்ளுறாங்க. ஸோ சத்தம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கோமதி எல்லாமே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில பாண்டியனும் அங்க வந்துடுறாங்க. ஸோ பாண்டியனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியவே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, குமாரோட நிச்சயதார்த்தத்த நிப்பாட்டினதே அப்பத்தா தான், அம்மா தான் அப்படிங்கிறது கோமதிக்கும் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, வீட்ட விட்டு வெளியில தள்ள உடனே அவங்க எங்க வருவாங்க? நேரா கோமதி வீட்டுக்கு தான். ஸோ கோமதி, அவங்க தள்ளினா என்ன, நான் உங்கள பார்த்துக்கிறேன். காலம்பூரா உங்களுக்கு சாப்பாடு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி, பாண்டியன்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதனால பாண்டியனுக்கு வருத்தம். அவங்க வந்ததுனால வருத்தம் இல்ல. நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு சரவணன்ட்ட சொல்லி, நம்ம பாண்டியன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கோமதி அவங்க அம்மாவை உட்கார வச்சு பலகாரம் அது இது எல்லாமே கொடுத்துட்டு, ஆமா நீயே எதுக்கு வந்து குமாரோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டின அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பத்தா உண்மையான காரணத்தை சொல்லுமா? இல்ல, நான் எதர்ச்சியா தான் பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்த்தேன். அப்ப இந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி குமாரு அரசியை இழுத்துக்கிட்டு போய் வச்சது இது எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களா தான் கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பத்தா அப்படியே மழுப்பிடுச்சு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.